இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயத்தை எடுத்து ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அரை கொத்தமல்லி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம தேங்காவையும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெந்தயம், நறுக்கி வச்ச பூண்டு இதிலோடு சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வேகும். நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போது நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச பாவக்காவை இதோடு சேர்த்திக்கலாம். பாவக்காவும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். இது ஒரு பக்கமாக வேகட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சதும் பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 30% ஓரளவுக்கு வெந்திருக்கும். அது கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே இது வேகணும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதுலேயே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி இதுலேயே ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு இதை கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ காரத்துக்கு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் புளி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இதிலே ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா பாவக்காய் நல்லா வேகணும்.
அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போது தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சது இதுலேயே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா வேகணும். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பாவக்காய் கசப்பே இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க.